பழமையான நூல்கள் நிறைந்த ஒரு அமைதியான குகையொன்று உள்ளது அங்கே. ஒரு சிறிய டிராகன் போபோ வாழ்ந்தான் ஒரு நாளில். ஒரு விசித்திரமான ஒளிரும் வரைபடத்தை போபோ கண்டுபிடித்தான். வரைபடத்தை கையில பிடித்து போபோ வானத்தில் பறந்தான். கண்கள் கெட்டாத மலைகள், மின்னும் நதிகள், மாயாஜால காடுகள், பயணம் தொடங்கியது. வரைபடங்கள் போபோவாய் மாயக் காட்டுக்குள் அழைத்துச் சென்றது. அங்கே ஒளிரும் காலம், கிசுகிசுக்கும் மரங்கள், மாயத் தீபங்கள். இவர் எங்கே போகிறார் என்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். மீண்டும் வானத்தில் பறந்த போபோ ஒரு மாயமழை புயலை எதிர்கொண்டான். மின்னல், காற்று, கனமழை. ஆனால் போபோ தைரியமாக பறந்தான். ஒரு உடைந்த கிறிஸ்டல் பாலம் அருகே ஒரு புதிர் காத்திருந்தது. பொருளிலும் எழுத்துக்களை படித்தான். சரியான பதிலை தேர்ந்தெடுத்ததும் பாலம் மெதுவாக ஒழுங்கு விட்டு உருவாக ஆரம்பித்தது. அந்த பலாம் மறைந்திருந்த பழைய வாசலுக்கு போபோ வாய் கொண்டு சென்றது. அந்த தருணத்தில் வாசல் மெதுவாக திறந்தது. தங்க ஒளியில் மின்னிக் கொண்டே அதற்குள் ஒளிரும் நாணயங்கள், மாய நூல்கள், மாய கற்களான போபோ ஒரு மிதக்கும் ஒளிரும் கோலையே பார்த்தார். இதுதான் உண்மையான செல்வம். போபோ அந்த கோலையை எடுத்து கொண்டு தனது பழைய குகைக்கு திரும்பிய. போபோ ஒளிரும் கோலையை ஒரு சிறப்பு கல்லின் மீது வைத்தான். அந்த தருணத்தில்